பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. எக்ஸிட் போல்னு சொல்லக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள், பெருவாரியான கருத்து கணிப்புகள் பாஜக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நிச்சயமா 300க்கு மேற்பட்ட இடங்களையும் 350, 370 சில கருத்து கணிப்பு முடிவுகள் 400 இடங்கள் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்கு. ஒரு சில கருத்து கணிப்பு முடிவுகள் மட்டும்தான் தொங்கு பாராளுமன்றம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா கணிச்சிருக்கிறாங்க. இப்படி பாஜகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்துல ஒரு கூட்டணி ஆட்சி, என்டிஏ கூட்டணி தான் ஆட்சிக்கு வரணுங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டது அப்படின்னா, அப்போ ஆர்எஸ்எஸ் ஒரு சில வேலைகளை செய்ய முன்வந்திருக்கிறதாவும், குறிப்பா பிரதமரா நரேந்திர மோடிக்கு பதிலா வேறொரு ஆளை முன்னிறுத்துறதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் நடந்து முடிச்சிட்டதாகவும் சொல்லப்படுது. 2024 மக்களவை தேர்தலில் பாஜகவுக்கு பெரும்பான்மை, தனிப்பெரும்பான்மை கிடைக்காம என்டிஏ அப்படிங்கிற ஒரு கூட்டணி ஆட்சியோ ஒரு சில கட்சிகளுடைய சப்போர்ட்டோ தேவைப்படக்கூடிய பட்சத்துல அப்போ ஆர்எஸ்எஸ் உள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த முறை தேர்தல் களத்திலேயே பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இடையில முரண்பாடு இருந்ததாகவும், பல மாநிலங்கள்ல பாஜகவுக்காக தேர்தல் களப்பணிகள்ல ஆர்எஸ்எஸ் அந்த அளவுக்கு மும்முரமா ஈடுபடலன்னு சொல்லப்பட்டது. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா குஜராத், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்கள்ல பாஜகவுக்காக ஆர்எஸ்எஸ் களப்பணி ஆற்றல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடியோடைய பிரச்சாரம் ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்கல, அவர் சரியான முறையில தேர்தல் களத்தை பயன்படுத்திக்கல, மோடி அமித்ஷாவுடைய நடவடிக்கையும் ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்கலன்னு சொல்லப்பட்டது. நாக்பூர் தொகுதியில களமிறங்கி இருக்கக்கூடிய நிதின் கட்கரி அவர்களை தோற்கடிக்கிறதுக்காக பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா, தேவேந்திர பட்னாவிஸ்லாம் முயற்சி பண்ணினாங்கன்னு சொல்லப்பட்டது. அதுக்கான காரணமாகவும் ஆர்எஸ்எஸ் சொல்லப்பட்டது. ஏன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலம் இருக்கு. ஒருவேளை அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்ன மாதிரி மோடி, அமித்ஷா இல்லாத பட்சத்துல கட்கரி ஆர்எஸ்எஸ் கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி எடுப்பாங்க, அதனால நாக்பூர்ல அவரை தோற்கடிக்கிறதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டதெல்லாம் சொல்லப்பட்டது. இருந்தாலும் அவருக்கு அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கும் கண்டிப்பா அவர் ஜெயிச்சிருவாருங்கிறதுனால பட்னாவிஸ் அதுக்கப்புறம் தான் பிரச்சாரத்துக்கு வந்ததா அங்க இருக்கக்கூடிய சிவசேனா தரப்புல எல்லாம் சொன்னாங்க. ஆனா அதுக்கெல்லாம் மறுப்பு தெரிவிச்சிருந்தாரு பட்னாவிஸ். இந்த நிலையில தான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் ஒரு திட்டம் தீட்டி இருக்கிறதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதன்படி தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கக்கூடிய பலம் பாஜகவுக்கு கிடைக்காம தொங்கு பாராளுமன்றம் அமைகிறப்போ ஒரு சில கட்சிகளுடைய தேவை பாஜகவுக்கு ஆட்சி அமைக்கக்கூடியதுக்கு ஏற்பட்டது அப்படின்னா அப்போ ஆர்எஸ்எஸ் உள்ள வருவாங்க அப்படின்னும், அந்த கட்சிகளுடைய ஆதரவு உங்களுக்கு சரியான முறையில் கிடைச்சு பாஜக ஆட்சி தொடரணும் அப்படின்னா உள்ளடி வேலைகள்ல ஆர்எஸ்எஸ்ல ஈடுபட போறதா சொல்லப்படுது. முக்கியமா பிரதமர் வேட்பாளரா நரேந்திர மோடிக்கு பதிலா கர்நாடகாவை சேர்ந்த பிரகலாத் ஜோஷியை முன்னிறுத்த போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பிரகலாத் ஜோஷியை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவுடைய முன்னாள் பாஜக மாநில தலைவராக இருந்திருக்காரு. 2009, 2014, 2019 ஆகிய ஆண்டுகள்ல தார்வாடு தொகுதியில போட்டிட்டு மக்களவை உறுப்பினராகவும் தேர்வானாரு. முக்கியமான காரணம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலம் இருக்கு. ஆர்எஸ்எஸ் நிர்வாகியா இருந்தவர், ஆர்எஸ்எஸ் அமைப்புல இருந்து பாஜகவுக்கு வந்தவர். அதனால தங்களுடைய சொல் பேச்சு கேட்கக்கூடிய ஒரு ஆளா கண்டிப்பா பிரகலாத் ஜோஷி இருப்பாருன்னு ஆர்எஸ்எஸ் நம்புறதா சொல்லப்படுது. அதனால பிரதமர் நரேந்திர மோடிக்கு பதிலா ஒரு தொங்கு பாராளுமன்றம் அமையக்கூடிய பட்சத்துல ஆர்எஸ்எஸ் உள்ள பிரதமர் வேட்பாளரா பிரகலாத் ஜோஷியை முன்னிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா இப்ப அரசியல் வட்டாரத்துல புதுசா ஒரு பேசுபொருள் அப்படிங்கிறது எழுந்திருக்கு. இதுக்கான காரணம் என்ன, எதுக்காக பிரதமர் நரேந்திர மோடியை காட்டிலும் இன்னொரு வேட்பாளரை பிரதமரா ஆக்குறதுக்கு ஆர்எஸ்எஸ் முனைப்பு காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிரதமர் நரேந்திர மோடியா இருக்கட்டும், அமித்ஷாவா இருக்கட்டும், அவங்களுடைய நடத்தைகள் ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்கலன்னு சொல்லப்படுது. பாஜகவுக்குள்ள ஆர்எஸ்எஸ் உடைய தலையீடு அப்படிங்கிறதோ இல்லைன்னா ஆர்எஸ்எஸ் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவுகள் எடுக்கிறது அப்படிங்கிறது பாஜகவில் மோடியுடைய வருகைக்கு பிறகு அப்படியே குறைஞ்சிருச்சு. அமித்ஷாவும் மோடியும் அவங்களுடைய தனிப்பட்ட வகையில தான் முடிவு எடுக்கிறாங்க, எதையுமே கலந்து ஆலோசிக்கிறதே கிடையாது. அதனால மீண்டும் பழைய சூழலுக்கு ஆர்எஸ்எஸும் பாஜகவும் வரணும் அப்படின்னா அங்க மோடியும் அமித்ஷாவும் இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக மாற்று ஒரு வேட்பாளரா தொங்கு பாராளுமன்றம் அமையக்கூடிய பட்சத்துல ஆர்எஸ்எஸ் கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல ஒரு பிளே பண்ணுவாங்க. அப்போ கெஜ்ரிவால் சொன்னதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ கட்கரியா இருக்கட்டும் இல்லைன்னா கர்நாடகாவை சேர்ந்த பிரகலாத் ஜோஷியா இருக்கட்டும், யார் வேணாலும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அரசியல் வட்டாரத்துல இப்ப புதுசா ஒரு பேசு பொருள் கிளம்பி இருக்கு. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.